மியூசிக் ப்ரொடக்ஷன்ல இருக்க எல்லாருக்குமே வோக்கல் சாப்ஸ் பத்தி பேசிக்கா ஐடியா இருக்கும். நான் எப்படிலாம் வோக்கல் சாப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன் அண்ட் அதோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் தான் உங்க வைக்கன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். I just wanna tell you it ain't love. வோக்கல் சாப் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல வோக்கல் சாம்பிளை சூஸ் பண்றது. எப்படி பண்ணலாம்? நீங்க ஒரு சாங்ல ஒர்க் பண்றீங்க, அந்த சாங்ல பாடின அதே சிங்கரோட வாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பாதி வேலை டன். அப்படி இல்லைன்னா அந்த கீழே, அதாவது நீங்க யூஸ் பண்ற சாங்கோட கீழே இருக்கிற ஒரு வோக்கல் சாம்பிளை நீங்க சூஸ் பண்ணலாம். வோக்கல் சாம்பிள் சூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமா நீங்க சூஸ் பண்ணலாம். இதர் ஆட் லிப்ஸா இருக்கிற போர்ஷன்ஸா நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லனா லிரிக்கல் போர்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வெவ்வேறு கலர்ல இருக்கு. வோக்கல் சாப் ப்ரொடக்ஷனோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெலடி அண்ட் ரிதம் ரெண்டுமே இருக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட். ஜஸ்ட் நம்ம டிராக் பண்ணி சாம்பிளர்ல போட்டா வேலை முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இங்க வந்து ஒரு வோக்கல் சாம்பிள் இருக்கு, நானாவே பாடினது. இது லைட்டா நான் ஆட்டோ டியூன் பண்ணிருக்கேன், லோ கட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்ஸ் ப்ராசஸிங் தான் பண்ணிருக்கேன். இந்த சாம்பிளை ஒரு டைம் நீங்க கேட்டு பாத்துருங்க. பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட ஒரு வோக்கல் சாம்பிள் இருக்கா, அதை அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து ஒரு குவிக் சாம்பிள்ல போட்டுருங்க. சாம்பிளர் ஓபன் ஆனோடனே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 மோடு இருக்கு. இதுல நான் ஸ்லைஸ் மோடு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைஸ் மோடுக்குள்ள போனோடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து என் கேட்டை எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேட்டுங்கிறது எதுக்குன்னா, ஸ்லைஸ் மோட்ல வந்து ஒன் ஷாட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் கிடையாது, அதுக்கு பிறகு தான் கேட் வச்சிருக்காங்க. ஸோ கேட் யூஸ் பண்ணும்போது நீங்க கையை எடுத்தோடனே அந்த ரிலீஸ் முடிஞ்சிடும். அதை நம்ம இங்க மேனிபுலேட்டிவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வோக்கல் சாப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க மோனோல தான் பண்ண போறீங்க. ஸோ மோனோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேற எதுவுமே நீங்க இங்க சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ ப்ளே பண்ணிக்கலாம். வோக்கல் சாப் எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் மெத்தடையும் ஒரு டைம் பாத்துருவோம். ஸோ செகண்ட் மெத்தட்லயும் நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம கிட்ட ஒரு சாம்பிளர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்க ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. ஸோ இந்த செட் பண்றதெல்லாம் மாறும் அப்படியே. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ரொம்ப கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வெறும் உங்களுக்கு ஒரு 5 நோட் 6 நோட் தான் இருக்க போகுது. பட் செகண்ட் ஆப்ல நீங்க வந்து ஃபுல் ஆக்டேவ் இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்டேவே கிடைக்கும் சாப்ஸ். ஸோ அதை வச்சு நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணி நீங்க நல்ல சாப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிரிக்கல் போர்ஷன் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் ப்ளே பண்றேன், கேட்டுக்கோங்க. I just wanna tell you it ain't love. இந்த மெத்தடோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மேனுவலா நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஜூம் பண்ணிக்க போறேன். ஜூம் பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிற அந்த நோட்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி கட் பண்ணி தனியா நான் மாத்த போறேன். ஓகே, நான் எதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். மெயின்லி நீங்க எந்த மாதிரி நோட்ஸை பார்க்கணும்னா, லாங் அண்ட் சஸ்டெயினா இருக்கிறத எடுத்துக்கோங்க, ஷார்ட்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு டியூன்ல இருந்து இன்னொரு டியூனுக்கு மாறும்ல, லைக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். I just wanna tell you it ain't love. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லாங்கா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்டா இருக்கிற இந்த நோட்ஸ் எல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சதெல்லாம் நீங்க மியூட் பண்ணிக்கிட்டே வரலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மேனுவலா நீங்க உட்காந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் உட்காந்து ஃபுல்லா கட் பண்ணி எனக்கு வேணுங்கிறத பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஒரு டைம் ப்ளே பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், நீங்க எது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஐடியா வந்து இதெல்லாம் வச்சுதான் நான் சாப் பண்ணணும்னு இருக்கு, அதனால நான் இதை வச்சிருக்கேன். I just want to tell you it ain't love. இதை கட் பண்ணி முடிச்சோடனே நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, பிகாஸ் நம்ம வந்து இதை அப்ரப்டா கட் பண்ணிருக்கனால இனிஷியல் அண்ட் எண்ட்ல பாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ரீஜியன்ல போயிட்டு கீழே ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 10 ஒரு 20 அந்த ரேஞ்சில் செட் பண்ணாலே போதும். இதை செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை ஃபுல்லா நம்ம இப்போ ஒரு சாம்பிளரா மாத்த போறோம். கன்வெர்ட் டு நியூ சாம்பிளர் ட்ராக், அதை கிளிக் பண்ணிருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீஜியன்ஸ்க்கு அப்புறம் இங்க சாம்பிளர் வச்சு தான் பண்ண போறோம். சாம்பிளர்
இது எனேபிள்ல இருக்கும் ஒன் ஷாட் ஆஃப் பண்ணிடுங்க. வோக்கல் சாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாட்டே உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேட் ஃபீச்சர் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு எந்த ரேஞ்சுங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு எது வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிளர்ல சில செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடலாம். உடனே சாம்பிளர் ஓபன் பண்ணிக்கோங்க. சாம்பிளர் ஓபன் பண்ணோடனே இந்த ரெண்டுத்தையுமே நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. மேப்பிங் அண்ட் ஜோன் இது ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன இப்போ நீங்க ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் அவுட் எக்ஸ்ட்ராவா நீங்க இதை தாண்டி நீங்க ஏதாவது ஃபேட் அவுட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் அவுட்லாம் இங்கே தான் நீங்க பண்ண முடியும். ஸோ ஜோனை நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். பிரைமரி திங் என்ன பண்ண போறோம்னா இப்போ இதை வந்து நம்ம ஆக்டேவ்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போறோம். ஷோர். இப்போ இதை வந்து நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இந்த C2ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எனக்கு அடுத்த ஒரு 4 நோட்ஸ்க்கு வந்து இந்த பிட்ச் டிராக் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்றேன், கேட்டுக்கோங்க. கேட்டிங்களா? இப்போ இது வந்து அடுத்த நோட்டை நான் பிரஸ் பண்றேன், எனக்கு எதுவுமே வரல. பட் நான் இதுல இப்படி இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அந்த பிட்ச் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு 4 நோட் 5 நோட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இதுக்கு மேல போகாதீங்க. இப்போ ரொம்ப கீச்சுன்னு ஆயிடும். ஸோ கீழே வேணா ஒரு 4 நோட்ஸ் கீழே வந்துக்கோங்க. புரியுதா? இது ஃபுல்லாவே கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எடுத்துக்க போறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிச்சிடுறேன் நான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி செகண்ட் நோட்டை எடுத்துட்டு வரணும். செகண்ட் நோட்டை வச்சு அதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி தேர்ட் நோட்டை எடுத்துட்டு வரணும், ஃபோர்த் நோட்டை எடுத்துட்டு வரணும். இதை ஃபுல்லா நீங்க பண்ணிருங்க. நான் இதை ஃபுல்லா டைம்ல உட்காந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பண்ணி முடிச்சோன்னு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க எனக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ போதும் அப்படின்னு இருந்துச்சு, அதனால நான் செட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டார்டிங் ஃப்ரம் C1ல இருந்து ஆரம்பிச்சு C4க்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருது. எனக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம், மியூட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸிங் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு நோட்ல மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்ஸ்லாம் மாத்தணும்னா எந்த நோட்டோ அந்த நோட்டை நீங்க பிரஸ் பண்ணிட்டு இங்கே கூட நீங்க அந்த இதை எடிட் பண்ணலாம். சோ தட் வந்து ஓகேங்களா? இது வந்து பேசிக்கலி வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க உட்காந்து ஃபுல்லா பண்ணணும். உங்க சாங் ஃபுல்லாவே இந்த வோக்கல் சாப்ஸ் டிராவல் ஆக போகுதுன்னா நீங்க இந்த மெத்தட்ல பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இது ஃபுல்லா நீங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஃபினிஷ், டன். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வேற எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது இங்க ஆல்ரெடி நான் ஒரு லேயர் இதுல ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோக்ராமிங் ஈஸியா பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். 2 மெத்தட், நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணாலும் சரி, செகண்ட் மெத்தட்ல பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல ப்ரோக்ராம் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வோக்கல் சாப்போட ரிதமை லாக் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த நோட் எடுத்துக்கிறேன். இந்த நோட் எடுத்துட்டு நான் ஃபுல்லா ட்ராக்ல ப்ளே பண்ண போறேன். எனக்கு என்ன ரிதம் ஆர் எந்தெந்த டைம்ல எனக்கு வரணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ண போறேன். மெலடியை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை. டிஃபரெண்ட் சாப்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத பத்தி நான் வரி பண்ண போறது. ஃபர்ஸ்ட் நான் ரிதமை லாக் பண்ண போறேன். லூப் பண்றேன். லூப் கூட வேண்டாம். டன் போட்டு இப்போ நான் ஷிஃப்டார் பிரஸ் பண்ணியிருக்கேன். ஷிஃப்டார்னா கேப்சர் அஸ் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க ஜஸ்ட் சில டைம் ஜாம் பண்றீங்க ஒரு பீட் மேல, நீங்க வாஸ்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஷிஃப்டார் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மிடி ஃபைலா ரெக்கார்ட் ஆயிடும். சும்மா ஒரு சின்ன டிப். இப்போ நான் இதை பண்ணி முடிச்சோடனே நான் வந்து என்ன பண்றேன், இதை வந்து ஃபுல்லா குவான்டைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் சாப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஒரு செம்ம ட்ரிக். இந்த மாதிரி நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வைடா வச்சுக்கும் போது என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் லாஜிக்லே நீங்க எதுவுமே பண்ணாமே உங்களுக்கு சூப்பர் ஐடியாஸ் கிடைக்கும். பாருங்க, மிடி டிரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. போயிட்டு ரேண்டம் பிட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டம் பிட்ச் சூஸ் பண்ணோடனே இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோட ரேஞ்ச் வந்து இங்க செட் பண்ணிட்டேன். நீங்க செட் பண்ணனா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செலக்ட் அண்ட் ஆப்ரேட் கொடுங்க. That's it. கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு வேணாம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா இன்னும் செலக்ட் அண்ட் ஆப்ரேட் கொடுக்கலாம்.
நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா இப்போ நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் லேயர். என் செகண்ட் லேயர் எல்லாமே நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் ஹைட் பண்ணிருக்கு. லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 வரைக்கும் இருக்கு. ஸோ டோட்டலாக 5 லேயர்ஸ் வரைக்கும் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். 5th லேயர் நான் எதுவுமே பண்ணல, பிகாஸ் எனக்கு தேவைப்படல இப்போதைக்கு. லேயர் 1 வந்து நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுவே நம்ம இங்கே வந்து ப்ராசஸிங்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராசஸிங் ஆன் பண்ணோடனே நீங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பாக பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை பற்றி பார்க்கலாம். லேயர் 2 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லா லேயரும் நான் தனியாக ப்ரோக்ராம் பண்ணி கீழே பவுன்ஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அதை போட்டுட்டு எனக்கு ரன் பண்ணவும் எனக்கு CPU நிறைய எடுத்துச்சு. வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இதில் நிறைய ஆடியோ ஃபைல்ஸாகவே இருக்கும். இந்த லேயர் 2 இருக்கட்டும். லேயர் 3ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். லேயர் 3 வந்து நான் இப்போ அன்மியூட் பண்ணி பே பண்ணுறேன். ஸோ லேயர் 3ல நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் நான் வந்து ஆர்பிஜியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ LogicProட ஆர்பிஜியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 16 1/16 செட் பண்ணிட்டேன். வேற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட் செட்டிங் தான். நான் ப்ளே பண்றேன், கேளுங்க. ஸோ கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸ் ப்ராசஸிங்னால உங்களுக்கு இது இப்படி கேட்குது. இந்த எஃபெக்ட்ஸ் ப்ராசஸிங் இல்லைனாலும் இப்படி தான் கேட்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது கேட்டு பாருங்க. சூப்பரா. ஒரே நிமிஷம் இருங்க, அந்த வாய்ஸையும் நான் மியூட் பண்ணிடுறேன். உங்களை அது கன்ஃபியூஸ் பண்ணாது. லேயர் 3க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேயர் 4 ஃபைனல் லேயர் இதுதான். ஸோ ஃபைனல் லேயர் வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிறிஸ்புக்காக வந்து ஒரு செகண்டரி லேயர் மாதிரி வச்சிருக்கேன். லேயர் 2க்கு ப்ளே பண்றேன், அதையும் கேட்டு பாருங்க. ஸோ இவ்வளவுதான். மொத்தம் 4 லேயர்ஸ் வச்சு நான் இந்த வோக்கல் சாப்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நான் ஒரு 4 லேயர்ஸ் எடுத்து இதை ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுல எப்படிலாம் எஃபெக்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். வோக்கல் சாப்ஸ்ல ப்ரோக்ராம் பண்றீங்க, எடிட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஓகே. பட் நீங்க நிறைய லேயர்ஸ் போடும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது நீங்க யூஸ் பண்ற அந்த எஃபெக்ட்ஸ் தான். அந்த வகையில நான் என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு லோக்கட் கிரிக்கெட். பட் இன்னொன்னு ஸ்டாண்டர்டா ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம ரேஞ்சஸ் செட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்கிற வோக்கல் சாப் வந்து அது பிச்ல இருக்காது. நம்ம சாங்கோட ஸ்கேல்ல அது கண்டிப்பா இருக்காது. ஆப்வியஸ்லி நம்ம வாசிக்கும் போது மாறி இருக்கும். அதனால எப்பவுமே பெஸ்ட் ஒரு வோக்கல் ரியல் டைம் ஆட்டோ டியூன் ஒன்று யூஸ் பண்ணி அதை ஃபுல்லா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா வச்சிருங்க. நல்லா ஆட்டோ டியூன் எஃபெக்ட் கேட்கற மாதிரி இப்படி வச்சீங்கன்னா இன்னும் மோர் லைக் அந்த சாங்குள்ள இது நல்லா ஃபிட் ஆயிடும் வோக்கல் சாப். ஏன்னா இது நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா தனியா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சேச்சுரேஷனுக்காக சும்மா Saturn 2 போட்டிருக்கேன். Saturn 2லாம் ஜஸ்ட் நான் பேசிக்கா வந்து ஒரு ப்ரீசெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ரீசெட் யூஸ் பண்ணி நான் எந்த பேண்ட் வேணுமோ அதை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்ப்ரெட்டுக்காக நான் ஒரு பிளகின் யூஸ் பண்ணிருக்கேன். சும்மா லைட்டா தான் நான் என்ஹான்ஸ் பண்ணிருக்கேன், ஒரு 10%. எனக்கு நடுவுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு LFO டூல். இது நான் இப்போ எனக்கு இது தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நான் கிக் ஸ்டார்ட் அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிக்கோட வந்து இதை சைட் செயின் பண்ணிடுது. ஸோ சைட் செயின் பண்ணனால எப்படி கிக் அண்ட் பேஸ்க்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இந்த வோக்கல் சாப்க்கும் என்னோட கிக்குக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதை நான் எடுத்துட்டு ப்ளே பண்றேன், உங்களுக்கே புரியும் பாருங்க. ஸோ அந்த பம்பிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பம்பிங் எஃபெக்ட் தான் இந்த கிக் ஸ்டார்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளக்இன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி வந்து ரீவர்ப் அண்ட் டிலே. என்னோட ரீவர்ப் செயின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பிளேட் ரீவர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வல்காலா. அண்ட் தென் டிலே வந்து ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்டீரியோ டிலே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லேயர் 2 வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு ப்ராசஸிங் தான். ஆப்வியஸ்லி என்கிட்ட இல்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஓவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் இருக்குல்ல வேவ்ஸ்ல, அதை யூஸ் பண்ணி அதுல ஒரு ப்ரீசெட் வச்சு நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து பேனிங் ஃபோக்கஸ்டாக தான் இந்த எஃபெக்ட் இருக்கு, பெருசா நான் வேற எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேயர் 3ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ப் வச்சு பண்ணியிருந்தாங்க. இந்த லேயர்ல பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸிங், லேயர் 1ல என்ன இருக்கோ அதே சேம் ப்ராசஸிங் தான். எக்ஸ்ட்ரா ஒரு பேனருக்கு மட்டும் தான் இங்க நான் வந்து ஷேப்பர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், லைட்டா ஷேப் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இதை வந்து நான் இப்போ ப்ளே பண்றேன், கேட்டு பாருங்களேன். இட்ஸ் ஒர்க்கிங் ரைட். இதுதான் நமக்கு தேவை. இது அடுத்த லேயர் 4 வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேயர் 4 நான் இப்ப சோலோ பண்ணி ப்ளே பண்றேன். லேயர் 4 அதே மாதிரி நான் ஓவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளகின் வச்சு அதுல இருந்து எடுத்து ரெண்டர் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கிரிட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுது எனக்கு. ஸோ இந்த ட்ராக்குக்கு அது தேவைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அதை நீங்க அங்க பாக்குறீங்க. ஸோ அவ்வளவுதான், 4 லேயர்ஸ் தான் வச்சிருக்கேன் நான் வோக்கல் சாப்ஸ்ல. இந்த 4 லேயர்ஸ்ல இருக்கிற நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா ரொம்ப கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது கிளாஷ் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் ஒன்னு ஒரு லேயரா இருக்கணும் தான் இந்த எஃபெக்ட்ஸே நம்ம யூஸ். இன்னைக்கு வோக்கல் சாப்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க உங்க ட்ராக்ல இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு யூனிக்கான வோக்கல் சாப்ஸ் கிரியேட் பண்ணுங்க அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்ல அதை அப்லோட் பண்ணுங்க. அடுத்த வாரம் உங்களை வேற ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் வீடியோல பாக்குறேன். Until then, it's Vaikun signing off from HighOnRecords. Bye.